டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் எவ்வளவு பெரிய கீரியும் பாம்பும் போல சண்டை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போறதுக்கு நான் தூக்கில் தொங்கிடுவேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்லாம் பேசிட்டு வந்த டிடிவியே இன்னைக்கு இபிஎஸ் கூட கை கோர்த்து வலுவான கூட்டணி எங்க கூட்டணி தான், நாங்கள் ஸ்டாலின் ஆட்சியை அகற்றிய தீர்வும், அடுத்து வரப்போறது அம்மாவுடைய ஆட்சி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே டிடிவி தொண்டர்களுக்கும் சரி இபிஎஸ் தொண்டர்களுக்கும் சரி மிகப்பெரிய உற்சாகம் கொடுத்து நம்ம 2026 எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலாம், நம்மளுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்மளோட கனவுகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே தற்காலிகமா போடக்கூடிய நாடகம் தான் அப்படின்னு சொல்றாங்க பல ஊடகவியலாளர்களும் விமர்சகர்களும். டிடிவி தினகரனை இறக்கி விட்டதே பாஜக தான். குறிப்பா அண்ணாமலை தான் டிடிவி தினகரனை மீண்டும் ஒரு முறை அதிமுகக்குள்ள இறக்கி விட்டுருக்காரு. இப்போதைக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கோங்க, ஆனா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை நாங்க தலைமைக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி உலா வந்துட்டு இருக்கு. உண்மை என்ன என்பதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த அதிமுக அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான கட்சி. அதுவும் குறிப்பாக அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இந்த கட்சி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு, எப்பேற்பட்ட நாடகங்களை பார்த்துச்சு, எந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ்லாம் இடம் கொடுத்துச்சு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த கூவத்தூர் சம்பவத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் அரங்கேறி இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க தான் டிடிவி தினகரனும் இபிஎஸும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு மோதல்கள் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறங்கி போய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுவேன் சொல்லியும் கூட அதுக்கப்புறம் பாஜக அதுக்கு செவி சாய்க்கல, உடனடியாக அந்த கூட்டணியை விட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் முழுக்க விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு விஜய் பக்கம் போக போகிறேன், தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, இபிஎஸும் என்டிஏவும் லைன்லேயே இல்லைங்க, ரேஸ்லேயே இல்லைங்க அப்படின்லாம் பேசினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவர் தனியாக டெல்லிக்கு போனார், இபிஎஸ் தனியாக டெல்லிக்கு போனார். ரெண்டு பேரும் போய் ரொம்ப அன்பா பாசம் அமித்ஷா கிட்ட பேசிட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு என்ன காமிச்சாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் பல ஆசைக்கு இணங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமரசம் ஏற்பட்டு, சரிங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம், எங்களுக்கு ஜெயலலிதா தான் முன்னாடி முதலாளியாக இருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த கட்சிக்கு ஓனர் நீங்கள் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு வந்தாங்க. ஏன் இவ்வளவு தூரம் அவங்க பயந்து போக வேண்டிய தேவை இருந்ததுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, அவரை நம்பி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மேலே கூட அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. குறிப்பாக கொடநாடு வழக்கில் ஐயா இபிஎஸ் பேர் அவ்வளவு பாசமாக அன்பாக மீண்டும் அடிபட்டுட்டே இருக்குது. அதனால அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற காரணத்தினால இபிஎஸ் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தன் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லேருந்து எஸ்கேப் ஆகணும், ஆனால் அதுக்கு இபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிறதாங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த நேரம் தான் அண்ணாமலை தலைமையிலான இருக்கக்கூடிய பல குழுவினர், அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை சார்ந்த நபர்கள், இவங்க எல்லாரையும் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த நேரம் நம்ம திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தினா தான் அதிமுகவோட ஆட்சி அமைக்க முடியும், அதனால நீங்கள் தயவு செய்து இதுக்கு ஒத்துக்கோங்க. ஆனால் உறுதியாக சொல்கிறோம், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி 3 மாதம் கூட முதலமைச்சர் இருக்க மாட்டார், அதுக்கு நாங்கள் கேரண்டி, கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது, உங்களுக்கு நாங்கள் சரியான பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் டிடிவி தினகரன் நான் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு என் கூட இருக்கிற எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆகணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டார். இதை பார்த்த உடனடியாக பல பேர் என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா டிடிவி சமரசம் ஆயிட்டாரு, டிடிவி இபிஎஸ்ஸை ஏற்றுக்கிட்டாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிடிவியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஸை ஏற்றுக்கிற அளவுக்கு அவரோட தரம் ஒன்று இறங்கி போகல. அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவரோட அறிவு, அவருடைய பக்குவம், அரவணைச்சு போகக்கூடிய குணம், இது எதுவுமே இபிஎஸ் கிட்ட கிடையாதுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு இபிஎஸ் வந்துடுவார், ஒருவேளை நம்ம கேண்டிடேட்டாக நின்னோம் அப்படின்னா இபிஎஸ் வந்து ஏன் பிரச்சாரம் பண்ணல அப்படின்ற கேள்வி வரும். அதனால அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அதை விரும்பலை டிடிவி தினகரன், அதனால தான் நான் தேர்தலில் போட்டியிடலன்னு விலகிட்டாரு. ஆனால் உறுதியான முறையில் ஜெயிச்சதுக்கப்புறம் பல குடைச்சல்களை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சார்ந்த தொகுதிகள் எல்லா தொகுதியிலையும் எதிராக வேலை செஞ்சு திமுகவை கொண்டு வரது தான் வேலை செய்ய போறாரு, இதுதான் டிடிவிக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளோட மோதுறது மிகப்பெரிய கஷ்டம். அப்போ ஒரு கட்சியை நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஏற்கனவே ஊசலாடிட்டு இருக்க இந்த அதிமுகவை முடிவுக்கு கொண்டு வரணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுல குறிப்பா மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி நீங்க வந்து தேமுதிகவை வெளியில் விட்டீங்க, அதே போல் எப்படி ஓபிஎஸ்ஸையும் இந்த கூட்டணிக்குள்ளே வெளியில் விட்டீங்க, இது ரெண்டும் எனக்கு வந்து கடுமையான அப்செட் கொடுக்குது, அதனால நீங்கள் நான் சொல்கிறது இனிமேல் கேட்கணும்னு சொல்லி டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா எம்பி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக இங்கேருந்து மோடியை மதுரையில் வச்சு சந்திக்காமல் டைரெக்டாக கிளம்பி போய் டெல்லியில் வச்சு சந்திச்சுட்டு, நீங்கள் என்ன சொன்னீங்க,
டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, ஆனால் மற்றபடி நாங்கள் எந்த நிர்பந்தமும் படுத்த மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ எதுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க சொல்கிறீங்க? அவருக்கும் ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டு அன்புமணிக்கும் கொடுத்துட்டு என்னோட கட்சி வேட்பாளர்களுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா என் மேலே அதிருப்தி ஆவாங்க, அதனால கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவுக்கு இபிஎஸ் மேலே கடுமையான அதிருப்தியும் இருக்குது, கடுமையான கோபமும் இருக்குது. ஆனால் இந்த நேரம் அதை வெளிப்படுத்தாமல் 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அது நல்ல ரிசல்ட் வந்தாலும் சரி, எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி 2020 காலத்திலிருந்து கிட்டத்தட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க காலத்திலிருந்தே பாஜக என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒருபோதும் இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவர் செவி கொடுத்து கேட்கல. 2021 டிடிவி தினகரனை சேர்த்துக்கன்னு சொல்லும் போதும் கூட 150 தொகுதியை நான் ஜெயிச்சிருவேன், நீங்க எங்கிட்ட கொடுத்து மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி இவராக ஒரு ஃபேக் ஃபைல் ரெடி பண்ணி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாரு. ஆனால் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட பாருங்க, நான் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கேன், அம்மா இல்லாத காலத்தில் கூட நான் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் ஓபிஎஸ் விட்டதும் தேமுதிக விட்டதும் மிகப்பெரிய அப்செட்டை பாஜகவுக்கு கொடுத்துருக்கு. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இந்த முறை நீங்கள் சொன்னது போல தேமுதிக வெளியில் போயிருச்சு, ஓபிஎஸ்ஸையும் விட்டுட்டீங்க, ஆனால் இந்த முறை தேர்தலில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட ரியல் ஃபேஸை பார்ப்பீங்க அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டினதாகவும் பல தகவல்கள் உள்ளே போயிட்டு இருக்கு. இப்போ பன்னீர்செல்வம் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்மளோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தாரோ அதே போல இவரோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இந்த கொடநாடு வழக்கை நீங்கள் தூசி தட்டி எடுக்கணும் அப்படின்னு இவர் ஸ்டாலின் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காரு. தேர்தல் நெருங்கக்கூடிய சில நாட்களுக்கு முன்பாக இந்த கொடநாடு வழக்கை எடுத்து தீர விசாரிக்கணும், அதில் இவர் பேரை சேர்க்கணும். இவரோட அந்த பல விஷயமான ஃபோன் கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, டவரெல்லாம் நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் துரிதப்படுத்தி விசாரணை நடத்தி இதில் உண்மையான குற்றவாளிகள் அவராக இருக்கும் பட்சத்தில் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கூட கடுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காரு, அதனால ஸ்டாலின் அவரை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் என்னதான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் பன்னீர்செல்வம் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது, தனி அன்பு இருக்குது. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அவர் நம்ம கட்சிக்கு வந்து சேர்ந்து மிகப்பெரிய பலமாக இருக்காரு. சவுத் சைடில் நமக்கு மிகப்பெரிய அளவில் கருவியாக இருப்பார் ஓபிஎஸ் அப்படின்னு நினைக்கிறதுனால ஓபிஎஸ் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம், ஸ்டாலினை தோக்கடிச்சலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உறுதியான முறையில் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். ஏன்னா விஜய் முதன்முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறாரு. அவரோட ஓட்டு வந்து யாரை பிரிக்க போகிறாரு, யாருடைய வாக்குகள் வந்து சிதற போகுது, இல்லை உண்மையிலே 20-30 சீட் அவர் கன்வெர்ட் பண்ணுறாருன்னா என்ன நடக்கும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. என்னதான் நடந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது முதல் தேர்தல், அதில் அவருக்கு எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது, எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. அவர் பாட்டுக்க கேஷுவலாக இதை வந்து ஏதோ நோபால் மாதிரி ஃப்ரீ ஹிட்டில் அடிச்சுட்டு போகலாம். அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் இப்போ அடுத்த தேர்தலுக்கு பேசும். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அது கிடையாது. அதிமுகவுக்கு இந்த தேர்தலை நிரூபிச்சே ஆகணும், திமுகவுக்கு இந்த தேர்தலை நிரூபிச்சாகணும். எந்த கட்சி தோக்குதோ அந்த கட்சியோட அரசியல் இதோட முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் பாஜக ஏதாவது ஒரு திராவிட கட்சியை முடிவுக்கு கொண்டு வரன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது இபிஎஸ் பலியாடாக போறாரா இல்லை மு.க. ஸ்டாலின் பலியாடாக போறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.